Hello students, welcome to Quick Maths. இன்னைக்கு இந்த வீடியோவில் chapter 3 algebra exercise 3.4 sum number 1ல இருக்கிற first subdivision எப்படிங்கிறத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹெட்டிங் இங்க நான் எழுதி இருக்கிறேன். இதுல என்ன ஸ்டெப் நம்ம செய்யணும் அப்படிங்கறதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நமக்கு கொடுத்திருக்கிற sum வந்து reduce each of the following rational expressions to its lowest form. ஓகே, ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சம். இது இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை வந்து அதனுடைய லோயஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும், நியூமரேட்டருடைய ஃபேக்டர்ஸ் எழுதிக்கிறணும், டினாமினேட்டருடைய ஃபேக்டர்ஸ் எழுதிக்கிறணும். தென் காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் கொடுக்க வேண்டியதுதான். இதுதான் இந்த சம்முக்கு உரிய ஸ்டெப்ஸ். ரெண்டு ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து நியூமரேட்டர்ல உள்ள நம்பரை ஃபேக்டர் பண்ணணும், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். தென் டினாமினேட்டருக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து செகண்ட் ஸ்டெப் காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் கொடுத்துட வேண்டியதுதான். ஸோ இதில் இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் செய்யணும். ஓகே, அப்போ நமக்கு அதனுடைய லோயஸ்ட் ஃபார்ம் கிடைச்சிரும். இப்போ நம்ம இந்த சம்முக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். என்னுடைய குயிக் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சம்முக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். இதனுடைய நியூமரேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது, டினாமினேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ தனித்தனியா நம்ம எடுத்துக்கிட்டு அதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூமரேட்டர் எடுத்துக்கலாம். நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, ஸோ இங்க இருக்கிற இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து நான் இந்த மாதிரி எழுதுறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கவும் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஓகே, இங்க ஏக்கு பதிலா எக்ஸ் இருக்கு, பிக்கு பதிலா 1 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம நியூமரேட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிறத எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். பிகாஸ் 1 ஸ்கொயருங்கிறது 1 தான். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவுடைய பேஸுக்கு கொண்டு வந்துட்டோம். தென் இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகே, இப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்கு, பிக்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை இதில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஹியர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு a plus b into a minus b ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ ஏக்கு பதிலா எக்ஸ், பிக்கு பதிலா 1. ஸோ எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. இதுதான் நம்மளுடைய நியூமரேட்டருடைய ஃபேக்டர்ஸ். ஓகே, இப்போ நம்ம டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இதுல என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்க. இதுல நம்ம ஒரு எக்ஸ் ரெண்டு டேர்ம்லயுமே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸை காமனா எடுத்துடுறோம். ஸோ எக்ஸை காமனா எடுத்துட்டீங்கன்னா பிராக்கெட் வித்தின் பிராக்கெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் வரும் பிளஸ் 1 வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துடும். தென் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ், எக்ஸ் செகண்ட் டேர்ம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நான் எக்ஸை மட்டும் காமனா எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். இதனுடைய ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த நியூமரேட்டருடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், டினாமினேட்டருடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் நம்ம கிவன் எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். கிவன் எக்ஸ்பிரஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். ஸோ இதனுடைய நியூமரேட்டர்ல ஃபேக்டர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். டினாமினேட்டர்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இருக்கு, அதுல நான் எக்ஸை மட்டும் காமனா எடுத்துட்டு இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னா
இதில் உள்ள காமன் ஃபேக்டர்ஸை மட்டும் கேன்சல் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ இதில் என்ன காமனாக இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒன் காமனாக இருக்கு இல்லையா? ஓகே, அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் காமனாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸுங்கிறது தான் இந்த சம்முடைய ஆன்சர். அதாவது கொடுத்துருக்கிற ரேஷனல் எக்ஸ்பிரஷனுடைய லோயஸ்ட் ஃபார்ம் இதுதான், எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ். இதுதான் இதோட இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடியுது. செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x பிளஸ் 18 whole thing divided by x square minus 4x plus 4. ஓகே, இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற சம். இப்போ இதுலயும் நம்ம என்ன செய்யணும், reduce that given expression rational expression into its lowest form இல்லையா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறணும், டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறணும், தென் காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணணும். அவ்வளோதான் ஸ்டெப்ஸ் இதில். இப்போ நான் நியூமரேட்டர் எடுத்துக்கிறேன். நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x பிளஸ் 18 இருக்கு. ஓகே, இதை நான் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு. இப்போ 18 மல்டிப்ளை பண்ணுனா 18, ஆட் பண்ணுனா மைனஸ் 11. ஓகே, இப்போ இங்கே 1 இருக்கு இல்லையா? எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் 18 இருக்குது. ஸோ 18 இன்ட்டு 1 18. ஓகே, மல்டிப்ளை பண்ணா 18 இருக்கணும் வரணும், ஆட் பண்ணுனா மைனஸ் 11 வரணும். அந்த மாதிரியான நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே 9 இன்ட்டு 2 தான் வரும், வேற எந்த நம்பர்ஸும் வர முடியாது. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, மைனஸ் 9ஐயும் மைனஸ் 2வையும் மல்டிப்ளை பண்ணா 18 வந்துடும். ஆட் பண்ணி பாருங்க, மைனஸ் 11 வரும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸை தவிர வேற நம்பர்ஸ் எதுவுமே வர முடியாது. ஓகே, இப்போ நான் இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே கண்டுபிடிச்ச நம்பர்ஸ் மைனஸ் 9, அதோட ஒரு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். தென் அடுத்த நம்பர் மைனஸ் 2, அதோட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். பிளஸ் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். இதனுடைய ரியல் மீனிங் என்னன்னா, இங்க இந்த நடுவில் இருக்கு இல்லையா இந்த 11x, அதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கிறோம். இங்க மைனஸ் 11x இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதே 11x வரும், மைனஸ் 11x வரும். ஸோ இதுதான் இங்க ரியல் மீனிங். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்ல இருந்து என்ன காமனா இருக்கோ அதை எடுத்துடணும். எக்ஸ் தான் காமனா இருக்கு. ஸோ வித்தின் பிராக்கெட்ஸுக்குள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து எக்ஸ் காமனா எடுத்துட்டீங்கன்னா ஒரு எக்ஸ் வந்துடும். செகண்ட் டேர்ம்ல இருந்து எக்ஸ் காமனா எடுத்துட்டீங்கன்னா மைனஸ் 9 வரும், அதை அப்படியே போட்டுறணும். தென் இந்த எக்ஸ் மைனஸ் 9 அகைன் இந்த சைடு எழுதிக்கிட்டு இப்போ இங்கனக்குள்ள இந்த இடத்துல கேப் விட்டுறணும். இப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் டேர்ம் வரணும். ஓகே, இந்த இடத்துல என்ன நம்பர் எழுதனா இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணும் போதுல நமக்கு வந்து தேர்ட் டேர்ம் கிடைக்கும்னு பார்க்கணும். இப்போ இதை நீங்க மறைச்சிட்டு இப்போ என்ன நம்பர் அந்த இடத்துல எழுதுனா இந்த எக்ஸோட மல்டிப்ளை பண்ணும் போதுல இந்த தேர்ட் டேர்ம் வரும்னு யோசனை பண்ணி பாருங்க. -2, அதை தவிர வேற எந்த நம்பரும் எழுத முடியாது. -2 இந்த இடத்துல இருந்தாதான் இந்த -2வையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும் போதுல -2x வரும். அதுதான் நம்மளுடைய தேர்ட் டேர்ம். ஓகே, ஸோ -2 இந்த இடத்துல எழுதிருங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. -2 இன்டூ எக்ஸ் -2x, -2 இன்டூ -9 பிளஸ் 18 வந்துடும். ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த செகண்ட் டேர்ம், இதுல காமனா உள்ளது x -9, அதை எடுத்துட்டேன். தென் பேலன்ஸ் இந்த இடத்துல இருந்து x -9 எடுத்துட்டா உங்களுக்கு என்ன வரும்? x இருக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல. அதே மாதிரி இங்க இருந்து x -9 காமனா எடுத்துறேன். சோ இங்க பேலன்ஸ் உள்ளது இந்த -2. சோ x -2. ஓகே, சோ இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னென்னது? நியூமரேட்டருடைய ஃபேக்டர் வந்து x -2 இன்டூ x -9. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நியூமரேட்டருக்கு மட்டும்தான் இதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதாவது நியூமரேட்டருடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்.
that new factors are x minus 2 into x minus 9. Okay. இப்போ நம்ம denominator உடைய factors கண்டுபிடிக்கலாம். நம்மளுடைய denominator என்ன இருக்கு? x square minus 4x plus 4. Okay. So, இங்கே நம்ம factorize பண்ணனும்னா அதே மாதிரி தான் factorization. அதாவது 4 multiply பண்ணுனா 4 வரணும், add பண்ணுனா minus 4 வரணும். அந்த மாதிரி நம்பர்ஸ் கண்டுபிடிங்க. இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான், வேற எதுவுமே இருக்க முடியாது. -2 into -2 வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 வரும். இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா -4 வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கிருவோம். இங்கே இருக்கிற இந்த ரெண்டு டேர்ம்ஸோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணி தனித்தனியாக எழுதிக்கிருவோம், பிளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இப்போ நீங்கள் ரீசெக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்மை ஆட் பண்ணீங்கன்னா -4x, அதுதான் இங்கே இருக்கிற செகண்ட் டேர்ம். ஓகே, இப்போ இதில் வந்து அடுத்து என்ன செய்யணும்? இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்கோ அதை எடுத்துடணும். ஸோ எக்ஸ் காமனாக இருக்குது, நான் எக்ஸை காமனாக எடுத்துட்டேன். ஸோ திஸ் டேர்ம் வில் பிகம் எக்ஸ் ஆகிடும் இல்லையா? x வந்துரும். இங்கே வந்து x காமனா எடுத்துட்டா -2 வந்துரும். தென் இந்த x -2 அகைன் இந்த சைடு எழுதிக்கிட்டு இங்கே என்ன நம்பர் நம்ம எழுதி இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுடைய தேர்ட் டேர்ம் கிடைக்கணும். ஓகே, ஸோ இங்கே -2 எழுதுனாதான் இந்த -2வையும் இங்கே இருக்கிற எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இங்கே இருக்கிற தேர்ட் டேர்ம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த -2வையும் இந்த செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துடும். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். தென் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் தெரியும் உங்களுக்கு. இந்த டேர்ம்ல இருந்தும் இந்த டேர்ம்ல இருந்தும் காமனா இருக்கிறத எடுத்துடுறோம். x -2 தான் காமனா இருக்கு. ஸோ இதுல x -2 எடுத்துட்டீங்கன்னா x வரும், இதுல x -2 காமனா எடுத்துட்டீங்கன்னா -2 வரும். இங்க நான் ஜாயின் பண்ணி எழுதிடுறேன். ஸோ x -2 into x -2 தான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். ஓகே, நம்ம இப்போ given எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கிறோம். ஸோ நியூமரேட்டருடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், எழுதிக்கிட்டோம். அதே மாதிரி டினாமினேட்டருடைய ஃபேக்டர்ஸ் எழுதிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸை மட்டும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து x -9 by x -2 இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். அதாவது இந்த கொடுத்திருக்கிற ரேஷனல் எக்ஸ்பிரஷனுடைய லோயஸ்ட் ஃபார்ம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.